ஹாய் மக்களே, உங்க எல்லாருக்கும் வணக்கம். நாம இப்போ எங்கே போயிட்டு இருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா சித்தீஸ்வரம் மலை போக போறீங்க. உங்களை எத்தனை பேருக்கு சித்தீஸ்வரம் மலை தெரியும்னு தெரியலைங்க. ஸோ நம்ம அந்த இடத்துக்கு தான் இப்போ போயிட்டு இருக்கிறோம். அதை பற்றி டீட்டெயிலான விளக்கங்கள் எல்லாமே இந்த வீடியோவில் இருக்கும், மறக்காம பாருங்க. வணக்கம் மக்களே, இப்போ நம்ம இந்த சித்தீஸ்வரம் மலையினோட அடிவாரத்தில் இருக்கிறோங்க. இங்கே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜீப்போட ஸ்டாண்டுங்க. காரு, பைக்கு இது எல்லாமே இங்கே ஸ்டாண்ட் இருக்குதுங்க. இது எல்லாமே இங்கே நிறுத்திடலாம். எனக்கு பின்னாடி எல்லா வண்டியுமே நிற்கும், நீங்களே பாருங்கள். ஓகே மக்களே, இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மலையினோட ஹிஸ்ட்ரி, இந்த மலைக்கு இன்னொரு பேர் என்ன இருக்குது, இந்த மலை எப்படி உருவாச்சு, இதனோட ஃபுல் ஹிஸ்ட்ரியை நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேங்க. இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வண்டி இருந்ததுங்க, வண்டி பார்த்தோம். வண்டி எது நம்ம இப்போ கிளம்புற டைமு கிடைக்காதுங்க. இப்போ நைட்டு வந்து பார்த்திங்கன்னா மணி 12 ஆகுதுங்க. ஸோ இந்த 12 மணிக்கு வண்டி எது வராதுங்களாமா. விடிய காலையில் தான் வண்டி கிளம்பும் அப்படின்றதுனால நம்ம 4 பேருங்க, மொத்தம் 4 பேருமே வந்துட்டு இப்போ இந்த இருட்டான பாதையில் கிளம்பிட்டேங்க. ஸோ எவ்வளோ நேரம் ஆகும் என்ன எதுன்னு தெரியலைங்க. கண்டினியூவாக நடந்தால் 6 மணி நேரத்தில் மேலே ஏறிடலான்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த இடம் ஃபுல்லாகவே பாருங்கள், உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். ஆக்சுவலாக உங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுங்க கேமராவில். இந்த பாதையில் தான் போயிட்டுருக்குறோம். ஓகே மக்களே, நான் அப்படியே உங்களுக்கு மேலே போக போக ஏதாவது வெளிச்சமாக இருக்கிற இடத்துல உங்களுக்கு காட்டுறேங்க. அப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் மேலே போயிட்டு கோயில் இருக்குங்க. ஸோ அந்த கோயிலை காட்டிட்டு அதுக்கப்புறம் கீழே இறங்கும் போது வெளிச்சமாயிருங்க நல்லாவே. ஸோ அந்த வெளிச்சத்தில் இந்த மலை எப்படி இருந்தது, நைட் நம்ம எந்த மாதிரி பாதையெல்லாம் கடந்து வந்தோம், எந்த பாதையிலலாம் ஏறி வந்தோம், இது எல்லாமே நான் உங்களுக்கு காலையில் காட்டுறேங்க. ஃபோனில் இருந்து அந்த ஊரோட வியூ நான் காட்டுறேங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. இதுதான் மக்களே, ஃபோன்லேருந்து ஜூம் பண்ணியிருக்கிறேங்க அந்த ஊரோட வியூ. அப்படியே நம்மளோட இது ஒரு டீம் அங்கே இருக்கிறாங்க பாருங்கள். அப்படியே உங்கள் மூஞ்ச காட்டுங்க. அப்படியே இந்த ரோடை காட்டி ஜஸ்டினே செல்லுல. இதுதான் நம்ம ஏறி வந்த பாதை. இதுக்கு மேலே ஏறி போகிற பாதை. மக்களே, நமக்கு இந்த மலைக்கு போகிற வழியில் சாப்பாடு முக்கியமோ இல்லைங்க, கம்பல்சரி வாட்டர் முக்கியங்க. ஸோ அந்த வாட்டர் கூட நம்ம குளுக்கோஸ் பவுடரை மிக்ஸ் பண்ணி தான் அங்கே குடிக்க போகிறோம். கொஞ்சம் பாடியில் வந்து ஸ்டாமினா அதிகமாக வேணுன்றதுனால. ஸோ அதை தான் நாங்கள் நடு வழியில் நின்று இந்த குளுக்கோஸை மிக்ஸ் பண்ணிகிட்ருக்குறோம். மக்களே, மேலே ஏற ஆரம்பிச்சிங்க. ஒரு 56 நிமிஷம் ஆகுதுங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம எவ்வளோ தூரம் வந்திருக்குறோன்னு தெரியல. ஆனால் வாட்சில் வந்துட்டு ஸ்டெப் கணக்கு பார்க்கும்போது 3800 ஸ்டெப் வந்துருக்கிறதா காட்டுதுங்க. ஸோ இன்னுமே நம்ம நிறைய தூரம் போக வேண்டியது இருக்குது. ஆனால் ஏறலான்னு சொல்லிட்டு நடந்து வர முயற்சி பண்ணுறவங்க கொஞ்சம் யோசிச்சு வாங்க. நம்மளால் நடக்க முடியுமான்னு சொல்லிட்டு ரொம்ப கடினமாக இருக்குதுங்க. ரோடே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நெட்டு குத்தாக தான் ஏறுது. மண் ரோடு, கல், அந்த கல் மேலே காலை வச்சோம்னா சறுக்கி விடுது. அதே மாதிரி கீழே கமுத்தி விடுதுங்க. ரொம்ப சிரமமாக தான் இருக்குது. ஆனால் நல்லாயிருக்கு. ஒரு 4 பேர் 5 பேர் எல்லாம் கூட்டமாக வரும்போது பேசிக்கிட்டு அங்கங்கே உட்காந்து தண்ணி குடிச்சிக்கிட்டு ஜாலியாக அதை இதையும் பேசிக்கிட்டு வரும்போது நல்லா இருக்குதுங்க. இப்போ நைட் டைம்ன்றதுனால நமக்கு சலுப்பு தெரிவிக்கலைங்க. இதே வெயில் டைமாக இருந்துச்சுன்னா ஏறுறது ரொம்ப சிரமமாக இருக்கும். ஓகே, இந்த ஊரோட அழகை மறுபடியும் நீங்கள் பாருங்கள். ஏதாவது தெரியுதா? ஓகே, அங்கங்கே புள்ளியாக தெரியுங்க. அதுதான் வந்துட்டு ஊர். மக்களே, இந்த பாலமலையினோட, அதாவது சித்தேஸ்வரம் மலையினுடைய 5வது மலையில் இப்போ நம்ம இருக்கிறோங்க. இந்த 5வது மலை வர்றதுக்கு நம்ம கிட்டத்தட்ட 12 மணிக்கு ஏற ஆரம்பித்தோம். இப்போ மணி 2:45 ஆகுதுங்க. அக்டோபர் 2 நைட்டு 12 மணி AM ஏற ஆரம்பித்தேங்க. இப்போ 2:41 AM. இந்த டைமுக்கு இந்த 5வது மலையில் இருக்கிற ஊருக்கு நம்ம வந்திருக்கிறோங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊரில் ஃபஸ்ட்டு வீடுங்க. இப்போ இந்த நைட்டில் இவ்வளோ விசுலேஷன் தான் என்னால் காட்ட முடியுதுங்க. இதுவே வந்துட்டு
பகல் டைமில் நான் உங்களுக்கு காட்டுறது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். நைட் டைமில் அந்த ஊரில் இருக்கிற வீடுகள்லாம் இவ்வளவுதான் தெரியுதுங்க. நம்ம இதையவே காலையில் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதுதான் நம்ம நடந்து போயிட்டுருக்கிற பாதை. இந்த சைடில் அவங்களோட விவசாய நிலங்கள்லாம் இருக்குதுங்க. உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு நான் காலையில் காட்டுறேங்க. மேலேங்க கிட்டத்தட்ட ஒரு 6வது மலையில் இருக்கிற வீடுங்க இது. ஸோ அது இங்கேருந்து இவ்வளோ தூரம் தான் கவர் ஆகுது. இதையும் நம்ம பகலில் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த 5வது மலையில் இருக்கக்கூடிய கடைங்க. அதாவது இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணி, அப்புறம் குடிக்கிறதுக்கு கூழ், அப்புறம் வேறு ஏதாவது ஸ்நாக்ஸு, டீ, காஃபி அந்த மாதிரியெல்லாம் இந்த கடையில் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்காக போடப்பட்ட குடில் தாங்க இது. இதை வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம பகல் டைமில் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே யாருமே இல்லை, வெறும் இந்த ஷெட்டு மட்டும்தான் இருக்குதுங்க. ஸோ காலையில் இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். பாருங்கள், அவங்களுடைய தோட்டத்தில் இருக்க கூட சீத்தாப்பழம் மரங்க. பழம் நல்லா நிறைய இருக்குது. அப்படியே அவங்களுடைய விவசாயம், அதாவது தக்காளி போட்டிருக்குறாங்க, தக்காளி செடி வச்சுருக்குறாங்க. அப்படியே போனால் கீழே இருக்கிற ஊருங்க அது. ஆக்சுவலாக அந்த குரு ரெட்டி ஊர் சொன்னோம் இல்லையா, அதுங்க. மக்களே, ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டுங்க. இன்னும் அந்த பெரிய குளன்ற ஊரை பார்க்க முடியல. தடத்திலேயே பேக்கை தலகாணி மாதிரி வச்சு படுத்தாச்சுங்க எல்லாருமே. ஒரு 1/2 மணி நேரம் அதை ரெஸ்ட் எடுத்தால் தான் அதுக்கு மேலே நம்மளால் நடக்க முடியல. ஓகே மக்களே, ஒரு வழியாக ஒரு 1/4 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்தேங்க. ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ மறுபடியும் நடைப்பயணத்தை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னும் எவ்வளோ தூரம் வரும்னே தெரில. 500 மீட்டர் 600 மீட்டர் தான் சொல்லி பொய்ய சொல்லி நம்மளை கூட்டிகிட்டு போயிட்டுருக்குறாங்க. பொய்ய சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டுருக்குறாங்க. சரி ரைட் நடங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டுருக்குறேன். பாதை ஒன்றும் சமனெல்லாம் இல்லைங்க, அப்படியே 90 டிகிரி ஏறுற மாதிரி ஏறுதுங்க, முடியல. சரி ஓகே, நம்ம இந்த பாலமலையை பற்றி சொல்லுவோங்க. பாலமலைன்னு சொல்கிறேன், ஏன்டா நீ சித்தீஸ்வரம் மலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு பாலமலைன்னு சொல்லிட்டு இருக்கிறேடான்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. இந்த மலையோட பேர் ஆக்சுவலாக வந்து பாலமலைங்க. இந்த பாலமலையில் மேலே இருக்கிற கோயில் நேம் வந்துட்டு சித்தீஸ்வரன் டெம்பிளுங்க. சித்தீஸ்வரன் டெம்பிளுங்க. ஸோ அந்த டெம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மலையில் தான் இருக்குது. நடந்துக்கிட்டே பேசுகிறதுனால மூச்சு இறைக்குதுங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, இந்த பாலமலை இதுக்கு ஏன் பாலமலைன்னு சொல்லிட்டு நேம் வந்துச்சு? இந்த சித்தீஸ்வரன் டெம்பிள் வந்துட்டு எப்போ எந்த காலகட்டத்தில் உருவாச்சு, இந்த மலையை பற்றின சுவாரஸ்யமான தகவல்கள், அதுபோக இந்த கோயிலினோட சிறப்பு மற்றும் அதனுடைய வரலாறு, இது எல்லாமே நம்ம அடுத்தடுத்து மேலே போக பேசலாங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதெல்லாமே இந்த வீடியோவில் வரும். பூச்சியெல்லாம் பறக்குதுங்க. லைட் வெளிச்சம் மூஞ்சி கிடச்சிட்ருக்கிறேன் இல்லையா, அதனால் பூச்சி லைட் வெளிச்சத்துக்கு வருது. ஓகே மக்களே, நான் இன்னும் மேலே போயிட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். மக்களே, இந்த ரோட்லலாம் நடந்து வந்தீங்கன்னா கேர்ஃபுல்லாக வரணுங்க. இங்கே பாருங்கள், ரோட்டு மேலேயே பாம்பு போகுதுங்க. ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக தான் வரணுங்க. தெரியுதுங்களா? நைட் டைமு லைட் வெளிச்சம் கம்மியாக இருக்குது, அதனால் தெரியலிங்க. இது ஆக்சுவலாக வந்துட்டு 2வது பாம்புங்க. நாங்கள் இந்த வழியில் பார்க்குறத 2வது பாம்புங்க. ஸோ நைட்டில் வந்தீங்கன்னா கேர்ஃபுல்லாக வாங்க. பனி அப்படியே காற்றுக்கு போகிறது தெரியுதா மக்களே? எப்படி போகுது பாருங்கள். இது ஃபுல்லாக பனி தாங்க. இது அந்த செடியில் காட்டுறேன் பாருங்கள், நல்லா பனி வீசுதுங்க. இப்போ மணி வந்து பார்த்தீங்கன்னா 3:50ங்க. அக்டோபர் 2 காலையில் அதிகாலையில் 3:50ங்க டைமு. ஸோ ஃபுல் பனிங்க. நல்லா சூப்பராக இருக்குது, நடக்கிறதுக்கு அருமையாக இருக்குதுங்க. இப்போ கிளைமேட் நல்லா இருக்குதுங்க. இந்த கிளைமேட்டை பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் தூரம் நடக்கலான்ற மாதிரி தான் இருக்குதுங்க. மக்களே, டைம் இப்போ கரெக்டாக 4 மணிங்க. 12 மணிக்கு கீழே ஆரம்பித்தோம். கரெக்டாக 4 ஹவர்ஸில்
5வது மலையில் இருக்கக்கூடிய பெரியகுளம் அப்படின்ற ஊருக்கு நாம் வந்துட்டுங்க. ஸோ அங்கே இருக்கிற வீடுகளில் தான் இதெல்லாம். ஓகே, இப்போ இந்த ஊரில் ஒரு அரை மணி நேரம் இங்கே பள்ளிக்கூடம் இருக்குங்களாமா. ஸோ அந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு 1/2 அன் ஹவருக்கு நம்ம ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த 6வது மலையையும் 7வது மலையையும் நம்ம ஏற போகிறோங்க. ஓகே மக்களே, இங்கேயும் வீடுகள்லாம் நிறைய இருக்குதுங்க. எப்படி பார்த்தாலும் 100 வீடுகள்லாம் இருக்க மாட்டேங்குதுங்க. இதுதான் அந்த ஊர். ஸோ நம்ம ஜீப்பில் கீழே அடிவாரத்துலேருந்து வந்தோம்னாலும் இந்த ஊர் வரையிலே மட்டும்தான் நமக்கு ஜீப்பு ஸ்பெசிலிட்டி இருக்குதுங்க. அதாவது ரோடு ஸ்பெசிலிட்டி இருக்குதுங்க. அதுக்கப்புறம் நமக்கு ரோடு ஸ்பெசிலிட்டி கிடையாது. ஸோ நம்ம அந்த 6வது மலையையும் 7வது மலையையும் நடந்து தான் ஏறணுங்க. ஃபோக்கஸ் லைட் போட்டிருக்குறாங்க. ஸோ இது இந்த பனி பெய்யறதுக்கு அதுக்கும் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள். ஏன் ஹாய் மக்களே, இப்போ டைம் கரெக்டாக 4 மணி ஆகுதுங்க. நம்ம 5வது மலையில் இருக்கக்கூடிய பெரியகுளம் அப்படின்ற ஊரில் ஸ்கூல் இருக்குதுங்க. அந்த ஸ்கூலுக்கு பக்கத்தில் நம்ம ஒரு 1/2 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு பாயை போட்டாச்சுங்க. பசிக்குது, இவ்வளோதான். பசிக்குது, ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தோம். 4 மணி ஆச்சுங்க. இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுருக்கோம். சாப்பிட்டா தான் அடுத்த 2 மலையை ஏறுறதுக்கு நமக்கு ஒரு எனர்ஜி பூஸ்ட் கிடைக்குங்க. ஓகே மக்களே, ஒரு 1/2 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு கொஞ்சம் வெளிச்சம் வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த வியூ வந்துட்டு காட்டுறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சு நம்ம மறுபடியும் கண்டினியூ பண்ணுறாங்க. அப்படியே க்ளோஸ் அப் மக்களே, முடியல. ஓகே மக்களே, இப்போ நம்ம 4 மணிக்கு படுத்தோங்க. ஒரு 1/2 அன் ஹவர் ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லிட்டு. ஆனால் 1/2 அன் ஹவரில் எந்திரிக்க முடியலைங்க. மணி வந்து பார்த்திங்கன்னா இப்போ 5:15 ஆயிடுச்சு. இன்னுமே ஒரு சிலர்லாம் ஒன்றும் எந்திரிக்கலைங்க. அதனால் மழை நைட்டெல்லாம் மலை ஏறி வந்தாங்க இல்லையா, அந்த டயர்டுங்க. ஓகே, இப்போ நம்ம அப்படியே எந்திரிச்சு அந்த கோவிலுக்கு போயிட்டு அங்கே என்ன இருக்குதுன்றதை பார்ப்பாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 5:19, 5:15 ஆகுதுங்க. இதுதான் அந்த ஊருங்க, பெரியகுளம் அப்படின்ற ஊருங்க. இப்போ குருவரெட்டியூர்லேருந்து நம்ம மலை ஏற ஆரம்பித்தோங்க. மலை ஏறி கிட்டத்தட்ட 4 மணி நேரம் கழித்து இந்த பெரியகுளம் அப்படின்ற ஊருக்கு நம்ம வந்தோம். மலை ஏறி 4 மணி நேரம் கழித்து இந்த பெரியகுளம் அப்படின்ற ஊருக்கு நம்ம வந்தோங்க. இங்கே வேறு ஒரு நாய் நம்மளையே சுற்றி வருதுங்க. எதுக்குன்னு தான் தெரிய மாட்டேங்குது. ஓகே, இந்த வில்லேஜில் வந்துட்டு இங்கே ஒரு கோயில் இருக்குது. இந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே இந்த மாதிரி கடைங்க. இந்த கடை வந்து பார்த்திங்கன்னா பகல் டைமில் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ யாருமே இல்லை. ஸோ இங்கே தான் நாங்கள் வந்துட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லிட்டு படுத்தேங்க. நான் 1/2 அன் ஹவர் இல்லை, கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. ஓகே, ஆனால் நல்ல பனி மக்களே, சரியான குளிருங்க, செம குளிர். நைட்டு அங்கே மலை ஏற ஆரம்பிக்கும் போது எந்த அளவு ஹீட் இருந்ததோ இப்போ அதை விட டபுள் மடங்கு நல்ல கூலிங்க. ஸோ இதுதான் அந்த வில்லேஜு பாருங்கள். ஆறு மணி ஆயிடுச்சுங்க.
6 மணிக்கு தான் வந்துட்டு நமக்கு ஃபஸ்ட்டு ஜீப் கீழேருந்து மேலே வந்து நிற்குதுங்க. ஸோ ஜீப்பில் வரணும்னு நினைக்கிறவங்க கீழே ஒரு 5 மணி 4:30 மணிக்கு எடுக்கிறாங்க. ஸோ அந்த டைமுக்கு வந்தீங்கன்னா மேலே நீங்கள் 6 மணிக்கு ரீச் ஆகிடலாங்க. ஓகே, இப்போ கொஞ்சம் நல்லா விடிஞ்சிக்கிச்சிங்க. இனிமேல் அந்த கோயிலுக்கு போகிற வரலையும் நான் வீடியோவை போகிற வழி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோவில் காட்டுறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மாவட்டங்க, சேலம் மாவட்டத்தில் மேட்டூருக்கு பக்கத்தில், சேலம் மாவட்டம் மேட்டூருக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கிற ஒரு மலைப்பகுதிங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு கண்டினியூட்டியும் இல்லைங்க. மலை வந்துட்டு பார்த்திங்கன்னா இது தனியாக, இது மட்டும் ஒரு ஹில் ஏரியா அந்த மாதிரிங்க. இந்த வியூ பாயிண்ட் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் அங்கே இருக்கிற பாலமலை. இந்த சித்தீஸ்வரன் மலை அப்படின்றது பாலமலை அப்படின்ற மலையில் உச்சியில் அமைஞ்சிருக்கிற ஒரு சின்ன கோயில் தான் வந்துட்டு சித்தீஸ்வரன் மலைங்க. அங்கே வந்து சிவன் கோயில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா மேட்டூர் டு பவானி ரோடுங்க. மேட்டூர் டு பவானி ரோட்டில் நெருஞ்சிப்பேட்டை அப்படின்ற இடத்துல இருந்தும் நீங்கள் டேரெக்டாக அந்த 7th ஹில் 7வது மலைக்கு ஏறலாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப செங்குத்தாக ஏறும். அந்த வழி வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி மலை ஏறுறவங்க அவங்களால மட்டும்தான் ஏற முடியும். அது ரொம்பவும் ஆபத்தான ஒரு பாதைங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கண்ணாமூச்சி அப்படின்ற மலையடிவார கிராமத்திலிருந்து ஏறலாங்க. அப்படி இல்லைன்னா குருவரெட்டியூர் அப்படின்ற ஊரில் இருந்து ஏறலாங்க. நாங்கள் ஆக்சுவலாக குருவரெட்டியூர் அப்படின்ற ஊரில் இருந்து தான் ஏற ஆரம்பித்தோம். அப்புறம் இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஜீப்பு போகிற மாதிரியான ரோடு வந்துட்டு 60%, அதாவது அந்த கோயிலுக்கு போகிற வழியில் 60%க்கு ரோடு போட்டிருக்கிறாங்க. அதாவது மண் ரோடு, ஆஃப் ரோடு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி மண் ரோடு தான் போட்டிருக்கிறாங்க. ஒரு சிவன் சன்னதியும் அதுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட்டில் திரிசூலம், அதாவது சூளம், அது வந்துட்டு அங்கே வச்சுருக்குறாங்க. இதை வந்துட்டு நீங்கள் பார்க்கும்போது ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். உச்சியில் சின்னதாக ஒரு கோவில், அதை பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த மலையினோட உச்சியிலிருந்து நீங்கள் மேட்டூர் டேமை பார்க்கலாங்க. மேட்டூர் டேம் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு கிணறு பார்க்குற மாதிரி இருக்குங்க. அந்த டாப்லேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு நான் அதை வந்துட்டு டாப் வியூவிலேருந்து நான் காட்டுறேங்க. அதே மாதிரி மலையினுடைய ரைட் சைடு, அதாவது வலதுபுறம் பார்த்திங்கன்னா காவேரி ஆறு ரொம்ப தூரத்துக்கு நமக்கு தெரியும். அது சின்னதாக ஒரு கோடு போட்ட மாதிரி தெரியுங்க. அதனோட வியூவையும் நான் உங்களுக்கு அந்த மேல் டாப்லேருந்து காட்டுறேங்க. இந்த மலையினுடைய டாப்லேருந்து நீங்கள் ஜலகண்டாபுரம், எடப்பாடி, அந்தியூர், பவானி, கொளத்தூர் மற்றும் மேட்டூர் ஆகிய நகரங்களை மேலேருந்தே நீங்கள் பார்க்கலாங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். அது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு மேலே போயிட்டு காட்டுறேங்க. இந்த கோவில் உருவான வரலாறை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாங்க. சுமார் 700 வருஷத்துக்கு முன்னாடிங்க, 700 வருஷத்துக்கு முன்னாடி பழங்குடி இனத்தை சார்ந்த ஒரு கிராமவாசிங்க அந்த மலையில் வந்துட்டு அவங்களாம் அந்த டைமில் மலை கிழங்கு, அதாவது மண்ணுக்குள்ளே கிழங்கு இருக்கும், அந்த கிழங்கை தோண்டி தான் வந்துட்டு சாப்பிடுவாங்க. அப்படியே அந்த இடத்துல அவர் போய் அந்த மலையை தோண்டும் போது அது வந்துட்டு ஒரு பொருள் மேலே பட்டு அதுலேருந்து பால் வடிஞ்சிருக்குதுங்க. ஸோ அப்படி பால் வடிஞ்சதுனால தான் இந்த மலையோட பேர் வந்துட்டு பாலமலைன்னு சொல்லிட்டு வந்ததுங்க. அது எது மேலே பட்டு பால் வடிஞ்சது அப்படின்னா சிவன் சிலை அங்கே இருந்துருக்குதுங்க. அது மேலே பட்டு தான் பால் வடிஞ்சிருக்குது. உடனே அதை வந்துட்டு காயப்படுத்தினவருக்கு கண்ணு போயிருச்சிங்களாமா. ஸோ அவரோட கனவுல சிவன் வந்துட்டு எனக்கு வந்துட்டு இந்த இடத்துல ஒரு கோயில் கட்டி நீ வழிபட்டாதான் உனக்கு மறுபடியும் உன்னோட கண்கள் திரும்ப கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால அவர் வந்துட்டு அந்த டைமில் சிம்பிளாக ஒரு கோயில் கட்டியிருக்கிறாருங்க. அதுதான் இன்றைக்கி சித்தீஸ்வரன் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாராலையும் அழைக்கப்படுதுங்க. இதுதான் அந்த கோயில் உருவான வரலாறுங்க.
இந்த கோயிலில் சனிக்கிழமையில் மட்டுமே நல்ல விசேஷமாக இருக்குங்க. அப்புறம் அமாவாசைக்கு நல்ல விசேஷமாக இருக்கும். புரட்டாசி மாத சனிக்கிழமை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நல்ல விசேஷமாக இருக்கும். கூட்டங்கள் நிறைய வருவாங்க. அப்புறம் சித்ரா பௌர்ணமி, சிவராத்திரி, சிவனுக்கான இன்னும் சில பண்டிகைகள்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி டைமில் இந்த கோயிலுக்கு கூட்டம் அதிகமாக வருவாங்க. நாங்கள் மொத்தமாக 4 பேர் வந்தாங்க. 4 பேரில் 2 பேர் முன்னாடி போயிட்டுருக்குறாங்க. நாங்கள் 2 பேர் அப்படியே மெதுவாக வீடியோ எடுத்துக்கிட்டு அப்படியே கதை பேசிக்கிட்டு ஜாலியாக போயிட்டுருக்குறோம். காடு உண்மையிலுமே சூப்பராக இருக்குதுங்க. அந்த கீழே 5 மலை வரலையும் சிம்பிளாக ஒரு என்ன சொல்கிறதுனா சின்ன காட்டுக்குள்ளே நடந்து போகிற மாதிரி தான் இருக்குதுங்க. இந்த 5வது மலையை தாண்டி 6வது மலையில் போகும்போது தான் ஒரு டீப் ஃபாரஸ்ட்டில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குதுங்க. நல்ல ஒரு கூலிங்கு, நல்ல ஒரு ஈரப்பதம், ஃப்ரெஷ் ஏரு, இதெல்லாமே நல்லா ஃபீல் பண்ண முடியுதுங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு டைம் கிடச்சிச்சின்னா இந்த ஏரியாவை வந்து பாருங்கள். காலனா வலிக்குதுடா பாதம். ஆமாம், அது வேணும், கரெக்டு தான். செருப்பு போட்டு வந்துருக்கூடாது, ஷூ போட்டு வந்து தான் நல்லா இருந்திருக்கும். செருப்பு போட்டால் இப்போ இந்த பெருவிரல் 2லேயும் இந்த செருப்பு அழுத்தி பிடிக்கிற மாதிரி இருக்குது, அது வலிக்குது. கிட்டத்தட்ட 7 மணி ஆயிடுச்சுங்க. 7 மணி நேரமாக இந்த கோயிலுக்கு நாங்கள் நடந்துட்டுருக்குறோங்க. இன்னும் கோயிலுக்கு வந்து சேர்ந்த பாட்டை காணும். நம்மளாம் நடந்தே ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுங்க. ஆனால் நடக்க முடியல. காலெல்லாம் பயங்கரமான வலி, பாதம்லாம் பயங்கரமான வலிங்க. ஓகே, போய் பார்ப்போம். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் வீடியோ எடுக்கிறதுக்காக தான் இந்த லொக்கேஷனுக்கு நம்ம வந்தோம். இது மட்டும் இல்லைங்க, நம்மளோட சேனலில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து வீடியோ வந்துட்டு ஒரு ஆன்மீக பயணம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குதுங்க. எல்லாமே ஹில்ஸில் மேலே இருக்கிற கோயிலுக்கு தான் போகிற மாதிரி இருக்குதுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சித்தீஸ்வர மலை வந்திருக்கிறோம். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடம்பூர் ஹில்ஸ், கடம்பூர் மலை, அது போக போகிறோம். அதுக்கப்புறம் கொன்றாங்கி ஹில்ஸு, சதுரகிரி, வெள்ளிங்கிரி ஹில்ஸு, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய பர்வதமலை, இந்த மாதிரி அடுத்தடுத்து ஒரு ஷெடியூல் இருக்குதுங்க. ஸோ நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோவை பாருங்கள் மக்களே. பார்த்து நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த காட்டில் பயப்படுற மாதிரியான மிருகங்களோ
அந்த மாதிரி எதுவும் இல்லைங்க. ஏன் குரங்கு கூட இல்லைங்க, குரங்கு இல்லை. அப்புறம் யானையோ இல்லை மான் அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்க. என்ன இருந்துச்சுன்னா பாம்பு இருக்குதுங்க. நான் முன்னாடியே போட்டிருப்பேன். இந்த நைட் நம்மளே வந்துட்டு வழியில் நடந்து வரும்போது 2 பாம்புங்க நம்மளை கிராஸ் பண்ணிச்சு. ஸோ அது மட்டும்தான் ஆபத்தான ஜீவனாக இருக்குதுங்க இங்கே. அப்புறம் அதை விட்டு அந்த அட்டைப்பூச்சி இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் இப்போ வரலையும் நம்ம கண்ணில் அது படலைங்க. மற்றபடி வேறு எதுக்கும் பயப்பட வேண்டியதில்லை. இந்த மாதிரி கோயிலுக்கோ ஒரு சுற்றுலாவுக்கோ வந்தீங்க அப்படின்னா அதோட அழகை ரசிங்க. அங்கே வந்துட்டு இந்த பிளாஸ்டிக் பாட்டில் யூஸ் பண்ணிட்டு போடுறது, பிளாஸ்டிக் கவர் யூஸ் பண்ணிட்டு போகிறது, இதெல்லாமே வேண்டாங்க. இங்கே பாருங்கள், இங்கே எத்தனை பேர் வந்துட்டு இந்த பாட்டில் எல்லாமே யூஸ் பண்ணிவிட்டு இங்கேயே போட்டிருக்குறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா இந்த இயற்கையினோட அழகை வந்துட்டு கெடுக்கும். ப்ளஸ் இங்கே ஏதாவது வனவிலங்குகள் இல்லை, சப்போஸ் வேறு காடுகளில் வனவிலங்குகள் இருந்தாலோ அதை வந்துட்டு அதை சாப்பிட்டுச்சுன்னா அதனோட உயிருக்கே அது ஆபத்தாக போய் முடிஞ்சிருங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கொண்டு வந்து பயன்படுத்துகிற பிளாஸ்டிக் பொருள்களை ரிட்டன் கீழே கொண்டு போயிட்டு குப்பை தொட்டியில் போட்டுருங்க. மண் தடமாக வந்துட்டு இருந்ததுங்க, இப்போ திடீர்னு பாறையாக மாறிடுச்சு. இந்த பாறையில் தான் ஏறி இப்போ போக போகிறோம். இந்த பாறையில் தான் ஏறி வந்தோம். மக்களே, இந்த மலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம டாப்பு அந்த சித்தீஸ்வர மலை கடல் மட்டத்திலிருந்து 4900 அடிங்க ஹைட்டு. ஸோ இங்கே வந்து கிளைமேட் சூப்பராக இருக்குங்க இந்த டைமுக்கு. பகல் டைமில் எப்படி இருக்குன்னு தெரியலங்க. இப்போ வந்துட்டு காலையில் டைம் வந்துட்டு 7 மணிங்க. ஸோ 7 மணிக்கு இந்த இடத்த பார்க்குறதுக்கு அட்டகாசமாக இருக்குதுங்க. அண்ணா மேலே கடை வச்சுருக்கிறீங்களாங்கண்ணா? இன்னும் எவ்வளோ தூரங்கண்ணா கோயில்? போகணுமா? சரி சரிங்கண்ணா. சரி சரிங்கண்ணா. இப்போ கடையெல்லாம் இருக்கிற இடத்துக்கு வரணுன்னா எவ்வளோ தூரங்க? பக்கம்தான். நம்மதான் இப்போ பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போயிட்டுருக்குறாங்க. எந்த அளவுக்கு கொண்டு போய் நிறுத்துவாங்கன்னு தெரியல. நம்மதான் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை அந்த அளவுக்கு. வீட்டில் இருந்திருந்தா இந்நேரம் அலாரம் அடிச்சிருக்கு, அதுதான் அடிக்குது உங்களுக்கு. இப்போ கம்முன்னு இருக்காமல் எங்களை வந்து இது பண்ணி விட்டு அது பண்ணிட்டாரு. வண்டி சீஸ் ஆயிடுச்சு. நம்மதான் ஒன்றும் பண்ண முடியாது. ஆயில் ஊற்றலான்னு பார்த்தோம். அதுக்குள்ளே முன்னாடி மாலை கீழையில் அதுக்குள்ளே மாலை கீழே வாங்கலான்னு பார்த்தோம். அப்புறம் வாங்கி போட்டோம். என்ன ஆகி போச்சுன்னு தெரியல. காலையில் வந்துட்டோம். போதும், இதுக்கு மேலே பேச வரும்.
மக்களே, இப்போ நம்ம 6வது மலை முடிஞ்சதுங்க. இப்போ அடுத்தது 7வது மலையை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த 7வது மலை தான் இருக்கிறதுலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நெட்டு குத்தலாக இறங்கலாமா. ஸோ அதையும் நம்ம எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போங்க. இந்த 6வது மலையிலேருந்து இந்த மலையினோட அழகை பாருங்கள். ஏழாவது மலையில் போயிட்டுருக்குறோம் மக்களே. எல்லாம் மரத்தோட வேறுங்க. அதில் தான் காலை வச்சு ஏறிட்டுருக்குறோம். கொஞ்சம் கிரிப்பாக இருக்குது. முடியலையா? இங்கேயே நாக்கு தள்ளுது. பரவா என்னது இது? ஐயோ, தெரியுறண்ணா. ஜஸ்ட்ண்ணே, இடம் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நம்ம ஏறிட்டுருக்கிற பாதை ரொம்ப கடினமான பாதைங்க. முடியல, செங்குத்தாக ஏறுதுங்க. எப்பா, அங்கே ஒரு ஆள் போயிட்டு இருக்குது பாருங்க. போட்டுக்கிட்டு போராடா. மக்களே, இதுதான் நம்ம நடந்து வந்த பாதைங்க. இப்போ அப்படியே இந்த பாதையில் தான் நடந்து போக போகிறோம். இங்கேருந்து அப்படியே இந்த வியூ பாயிண்ட்டை பாருங்கள்.
மக்களே மேலே வந்துட்டோம். இங்கே இருக்கிற அந்த வியூ பாயிண்ட்டை பாருங்கள். ஃபுல்லாக மிஸ்ட் ஃபார்ம் ஆகிருக்கிறதுனால உங்களுக்கு எதுவுமே தெரியாது. கொஞ்சம் வெயில் அடிக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இது எப்படி இருக்குதுன்னு நான் காட்டுறேங்க. மக்களே, நாங்கள் இப்போ இந்த பாதையில் தான் போயிட்டுருக்குறோங்க. லாஸ்ட்டு மலை ஆல்மோஸ்ட் கோயில் பக்கத்தில் வந்தாச்சுங்க. இதனோட டாப்பில் தான் வந்துட்டு கோயில் இருக்குது. ரைட் சைடு மலைங்க, லெஃப்ட் சைடு பாருங்களேன், அப்படியே ஃபுல்லாக ஸ்லாண்டிங்க 90 டிகிரிக்கு. உருண்டோம்னா அடிவாரம் தான் மக்களே, ரொம்ப டேஞ்சரான ஜோனுங்க. இந்த பக்கம் இது ரூட் இருக்க மாட்டேங்குது. வரவா இங்கே பேர் மிருஜிப்பேட்டையில் வர்றதா? ஃபைனலி ரீச்டு கோயிலுங்க. கால கீழே வைக்கும்ல. குத்துது. இங்க இருந்துட்டாவே போய் தெரியும். கண்டுக்கல மாட்டாங்க. அங்கே போய் சாமி விட்டு வந்துடலாமா மக்களே? இப்போ ஃபைனலாக நம்ம சாமி தரிசனத்தை முடிச்சாச்சுங்க. கருவறையில் வந்துட்டு வீடியோவோ ஃபோட்டோவோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால் உள்ளே நம்ம எதுவுமே எடுக்க முடியலைங்க. ஓகே, சாமி மட்டும் வெளியே வந்தாச்சுங்க. எல்லாமே சிறப்பாக முடிஞ்சுது. அதுக்கப்புறம் அப்படியே கோயிலினோட ஃப்ரண்ட் சைடுங்க, இங்கே பார்த்தீங்கன்னா காவேரி ரிவர் உங்களுக்கு தெரியும் பாருங்கள். அங்கே சின்னதாக ஒன்று ஓடிட்டுருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்துட்டு காவேரி ரிவருங்க. அப்படியே அந்த மலைக்கு பேக் சைடு. அதே வந்துட்டு இந்த இடத்துல தான் வந்துட்டு அந்த மேட்டூர் டேம் இருக்குதுங்க. பட் நமக்கு வந்துட்டு அங்கே ஃபுல்லாக மேகம் ஃபார்ம் ஆகிருக்கிறதுனால சுத்தமாகவே தெரியல, ஒரு விசிபிலிட்டியே கிடைக்கலைங்க. ஓகே மக்களே, அதை மட்டும் என்னால் உங்களுக்கு காட்ட முடியல. மற்றபடி இந்த ஹில் நல்ல சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மக்களே. ஓகே, இங்கே நம்ம எல்லாமே முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஃபுல்லாக மலையாறுனது நைட்டில் அப்படின்றதுனால என்னால் உங்களுக்கு அந்த வழியை வந்துட்டு காட்ட முடியல. இப்போ ரிட்டர்ன் போகும்போது உங்களுக்கு அந்த வழி எல்லாமே நான் காட்டி அதை வீடியோவில் ஆட் பண்ணுறாங்க மக்களே. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மக்களே. இப்போ கோயில் தரிசனத்தை முடிச்சுட்டு நம்ம இப்போ கீழே இறங்க ஆரம்பிச்சாச்சுங்க. மணி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 10:30 மணி. ஸோ இந்த வழியில் தான் நம்ம விடிய காலில் வந்தேங்க. இப்போ அதை இறங்கிட்டு இருக்கிறோம். ரைட் சைடில் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் வழிங்க, இந்த வழியில் தான் இறங்கணும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து இறங்கணுங்க. ரைட் சைடு கொஞ்சம், அதாவது இப்போ மலை ஏறி இப்போ நம்ம இறங்குறோம் இல்லையா, அதனால் நம்ம கை கால் எல்லாமே பயங்கரமாக நடுங்குங்க. ஸோ கொஞ்சமாவது பேலன்ஸ் பண்ணி நிதானமாக இறங்கணும். ஏதாவது ஒரு இடத்துல போய் சடனாக நீங்கள் நிற்கும் போது காலெல்லாம் பயங்கரமாக உதறும். அப்படி உதறும் போது பேலன்ஸ் மிஸ் ஆகி கீழே விழுகிற சான்ஸ் இருக்குதுங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் எந்த அளவுக்கு கேர்ஃபுல்லாக வந்துட்டு
கேர்ஃபுல்லாக போக முடியுமோ பண்ணணுங்க. அதை மக்களே 7வது மலை இறங்கி இப்போ நம்ம 6வது மலையில் போயிட்டுருக்குறேங்க. ஸோ அந்த 7வது மலை தான் ரொம்ப டேஞ்சருங்க. 6வது மலை ஓகே, கொஞ்சம் ஓரளவுக்கு சமனாக இருக்கும். அதனால் இது கொஞ்சம் சீக்கிரமாக கிராஸ் பண்ணிடலாங்க. இந்த முன்னாடி ஒருத்தர் காவி வேட்டி கட்டிட்டு போயிட்டுருக்காரு பார்த்தீங்களா, அவர் ஆக்சுவலாக பார்த்துட்டு நீங்கள் உங்களோட யூடியூப் சேனல் என்னென்னு கேட்டாருங்க. நான் சொன்னேன் வினோத் சித்ரா ஃபேமிலி கலெக்டர்ஸ்னு சொல்லி. ஓகேங்க, நான் உங்கள் சேனல் ரெகுலராக பார்ப்பேங்க, உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கிறேங்க அப்படின்னாரு. ஓகே, இந்த மாதிரி ஒரு இடத்துல என்னோடய சப்ஸ்கிரைபரை மீட் பண்ணதில் எனக்கு ஒரு சந்தோஷங்க. அவர் வந்துட்டு சொந்த ஊர் பவானிங்களாமா. ஸோ அதான் சொன்னாருங்க, வீட்டில் எல்லாம் நல்லா இருக்கிறாங்களா, நல்லா இருக்குங்க சேனலில் வீடியோஸ் எல்லாமே அப்படின்ற மாதிரி கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுற மாதிரி பேசினாருங்க. ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பிங்க. வருஷம் ஒரே காய் காய்க்கல, என்ன வந்து சீத்தக்காயே இல்லை, எங்கேயோ நார் அப்படி இருந்தது, அதெல்லாம் இடிச்சு என்னமா வருஷம் ஒரே காய் இல்லை. மளிகை ஜாமான் அதெல்லாம் வாங்கினோன்னா கீழே தான் போகணுமா, மேலே கடை இருக்குங்களா ஊரில்? ஊர்லேயும் கிடக்குது, அதை கீழே வாங்கினு. அதான் எத்தனை வீடு இருக்குங்க? ஊரெல்லாம் 500 வீடு இருக்கும். இந்த பெரிய ஊர் தான். ஊரெல்லாம் இங்கே 2 ஊர் பெரிய இருக்குது, கீழே பார்க்குது. இந்த ஊர் பேர் பெரிய குளம். அது பெரிய குளம், இருக்கிற ஏசாங்காடு, இந்த வண்டி நிற்கிற தாள் இருக்கிற ஊர் ஈசாங்காடு. நிறைய ஊர், நாகம்போதி, நத்தக்காடு, தோராங்காடு தான் கிடச்சி. எல்லாம் இந்த மலையில தான் இருக்குது. இந்த மலையில ஒரு 10 வில்லேஜ் இருக்குமா, 10 கிராமம். மிருகங்கள்லாம் அந்த மாதிரி எதுவும் இல்லை இங்கே. எந்த மிருகம் இருக்குது? இந்த பன்னி கரடி தான் இருக்குது. கரடி இருக்குதா? பார்த்துருக்குறீங்களா? பார்க்காதானே காட்டுக்கே வரும். இந்த கொன்னை காய்க்கலாம் கரடி நம்மள ஒண்ணு பண்ணாது, நாம போய் எது முட்டி அதை ஒண்ணு பண்ணாதான். பண்ணினா காட்டு பண்ணீங்களா? காட்டு பண்ணி அதுதான் காடு காத்தா தான் வெள்ளாம இருக்க முடியும். அதான் நானும் சொன்னேன்ல, கரடி இங்கே இருக்குதுன்னு தான் சொல்லியிருந்தேன். கரடி ஒண்ணா நம்மள நாமளும் போக அதுவும் வர அப்படி எது எல்லாம் தாயும் புள்ளியுமா இருக்க வேண்டியதுதான். அதோட காட்டில் நாம காரோம், நம்மளோட இடத்துல அது இருக்குது, அவ்வளோதான். அது என்ன பண்ணுது? இந்த கரடி கிட்ட யாரையும் அடிச்சிருக்குதா ஊரில் இருக்குது? அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. அது 10-30 வருஷமா இருக்கும். அது பாட்டனாத்தான் பிடிச்சி மாடு மேய்க்கு போய் அந்த பாட்டனை இப்படி கல்ல ஏற, அந்த கரடையும் கல்ல ஏற பிடிச்சி அப்படி இந்த கண்ணுக்குனால பொறுத்திருக்கோம். ஓ, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடியா? அப்புறம் அதுலேருந்து இல்லை அந்த பாட்டையும் அப்படி போவாங்கன்னு தெரியாது, காலமாகி போயிடுச்சு. சரி பிடிச்சிங்கள அகப்பட்டவங்கள பிடிச்சிங்களா சாறு காய்ச்சல வந்து குறைச்சிக்கிட்டாங்க. ஆடு மாடு போயிட்டு போகிறதா அந்த வங்கு பக்கம் நம்ம தெரியாத போனோம்னா அது வந்தாதான் பிடிக்கும். மழை பெய்தால குருட்டு மஞ்சு கரோன்னு இப்போதான் அப்படி பண்ணும். இல்லைன்னா நம்மளை கண்டா அது ஒரு பக்கம் ஒதுங்கிக்கலாம். நம்மள என்ன பண்ணுவோம்? பரவாயில்ல. உங்களுக்கு எத்தனை பசங்க? எனக்கு 2 பையன் ஒரு பொண்ணு. அது அங்கே அந்த மேலே காட்டை கட்டி கொடுத்துக்கணும். அப்புறம் ஒரு பையன் பேச்சு கேட்காத நல்லா குடிச்சு கேரளாவை கட்டி சுற்றி அதுக்கு ஒரு மாகோட்டு பிள்ளையாக காட்டி அதுக்கு ஒரு பிள்ளைய விட்டுட்டு அது போய் சுற்றிட்டு வந்து அது அப்போல்லாம் உடம்பை சரியில்லாத அது காலமாகி போயிடுச்சு. ஒரு பொண்ணுக்கு தான் அவனுக்கு. பெரிய பையனுக்கு கோயிலுக்கு தான் போய்க்கிறான் அவனும். பெரிய பையனுக்கு 2 பையன் ஒரு பொண்ணு. 2 பையன் ஒரு பொண்ணு. அந்த பொண்ணை இங்கே நத்த காட்டுக்கு கீழே கட்டி கொடுத்தோம். அதுவும் கல்யாணம் ஆயிடுச்சு. அதுக்கு ஒரு பையன். பரவாயில்ல. பெரிய பேராண்டிக்கு 2 பொண்ணு ஒரு பையன். அவன் குருவெட்டியோட ரூம் எடுத்துன்னு மேசன் வேலைக்கு கார வேலைக்கு போகிறான். சரி. சின்னவன் வண்டி ஓட்டி நிற்கிறான், அப்படி வக்கையிலேயே வண்டி ஓட்டுறதுக்கு போகிறான். அவனுக்கு தான் நீ கல்யாணம் இல்லை. போகுதால இங்கே எந்த பசங்க பண்ணையும் பண்ணிக்கிட்டு நான் பறக்க தண்ணி அதை அப்படி நம்ம வயிற்றுக்கு சோறு. அவரு நாம இல்லாத காலத்துக்கெல்லாம் வந்து குறைய போட்டு போறலாம். சரி போலாமா? சரி, காசு கொடுத்தாச்சா? 6க்கு 30. இது வந்து 4 டம்ளரா? அந்த தண்ணி குடிக்கல. ஏன் குடிக்கல? ஏன் கொஞ்சம் நல்லா இருக்குங்க, கூழ் நல்லா இருந்துச்சு. ஒரு டம்ளர் குடிங்க.
குடி நல்லா நல்லா இருக்கு, இருந்துச்சு. அரிசி கம்பங்கூழ். ஒரு டம்ளர் கொடுங்க. ஆட்டு கம்பெல்லாம் அந்த இது இப்போ 2 4 6 8 80 80 30 110. மக்களே இப்போ 6வது மலையை முடிக்க போகிறோம். அந்த ஜீப் நிற்கிற இடத்துக்கு வரப்போகிறோம். அதாவது ஒரு ஊர் நைட்டு பார்த்தோம் இல்லையா, பெரிய குளம், அந்த ஊருங்க. அங்கே தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஜீப்பு ஸ்டாண்டு இருக்குதுங்க. ஸோ அந்த ஜீப் ஸ்டாண்டுக்கு நாம் இப்போ வந்துட்டோம். அங்கே போயிட்டு ஒரு டீ காஃபி ஏதாவது சாப்பிட்டு ஜீப்பில் கிளம்பிட வேண்டியது தாங்க. மறுபடியும் நம்மளால் ரிட்டன் நடக்க முடியாது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நைட்டு 12 மணிக்கு மலை ஏற ஆரம்பித்தோம், அதாவது நடக்க ஆரம்பித்தோம். இப்போ 11:30 மணி ஆயிடுச்சு. அதாவது அந்த இடத்துக்கு போய் சேரும்போது மணி 12 கூட ஆகலாம். ஸோ 12 to 12 மணி நேரம் நடந்துக்கிட்டே இருக்குதுங்க. ஓகே மக்களே, நான் அந்த ஜீப் நிற்கிற ஸ்டாண்டுக்கு போயிட்டுங்க வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஃபைனலாக நம்ம ஜீப் நிற்கிற இடத்துக்கு வந்தாச்சுங்க. ஓகே, எந்த ஜீப்பு புறப்பட ரெடியாக இருக்குதோ அந்த ஜீப்பில் நாம் ஏறிட்டு போகிற வழியை நான் வீடியோவில் காட்டுறேங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.